ஒரு தெளிவு. நிறைய பேர் தெளிவே இல்லை. சம்பளம் வாங்க உடனே அதை செலவு பண்ணணும். பி டெலிஜென்ட், ஜாக்கிரதையா இருங்க, தெளிவா இருங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. இது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்தில் நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஞானம் உள்ளவன் எப்படி இருப்பான் என்பதை குறித்து அநேக விளக்கங்களை நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே நான் பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஞானம் உள்ளவனிடத்துல தலைமைத்துவம் இருக்கும். அவன் வாழ்க்கையில ஒரு தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். நீதிமொழிகள் 30:19 அந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த 30ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவன் ஒரு தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். அது மட்டுமல்ல, ஒருவரும் எதிர்க்க கூடாத ஒரு நிலைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். இந்த வாசிக்க நேரமில்லை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19 31 வசனம் வரைக்கும், 31 வசனங்கள் வரைக்கும் the qualities of a leader. ஒரு தலைவனுக்கு ஞானம் உள்ளவன் ஒரு தலைவனாய் இருப்பான். எப்படி இருப்பானா? அன்பானுடைய எதிர்க்க கூடாத ஒரு மனிதனாய் கர்த்தரை மாற்றுவார். பாருங்க, ஞானம் எவ்வளவு வேலை செய்து. ஞானம் உங்களை தனித்தன்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. எதிர்க்க கூடாத ஒரு மனிதனாய் உங்களை என்னை மாற்றுகிறது. அது மட்டுமல்ல அன்பானுடைய அந்த ஞானம் என்ன செய்ய சொன்னால், இட் மேக்ஸ் யூ மேன் ஆஃப் லாயல்டி. இந்த இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, இதெல்லாம் வேற. லாயல்டி என்பது எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று. அதாவது அது உண்மையிலும் உயர்ந்தது. மேன் ஆஃப் லாயல், அந்த லாயல்டி. 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவன் எப்பொழுதும் நன்மை செய்கிற ஆசை கொண்டிருப்பானாம். நீதிமொழிகள் 19:22 எப்பொழுதுமே நன்மை செய்வதற்கு அவன் ஆசை கொண்டிருப்பான். அந்த அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் always doing goodness is a of loyal. நன்மை செய்வதிலே அவன், அதாவது அந்த நன்மை செய்வதற்கு ஒரு ஆசை. அவன் ஆசையெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் ஞானம் உள்ளவர். இதை நாட்களை தேடி கண்டுபிடிப்பது மிக கடினம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனிதனாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் சொன்ன போல, a man of compassion, a man of contentment, a man of diligence, a man of faithfulness, a man of generosity, a man of honesty, a man of humility, a man of integrity, a man of kindness, a man of leadership, a man of loyalty. மக்களாய் வாழ உதவி செய்வாராக. தொடர்ந்து